ஸ்னேஹாலயா சில்க்ஸ். இங்கு ஒவ்வொரு புடவையும் ஸ்னேஹா தேர்ந்தெடுத்தது உங்களுக்காக. நம்ம வீட்டில் நம்ம அப்பா அம்மாலாம் ஒரு 60 வயசு 70 வயசு ஆயிடுச்சுனாக்கா ஓகே அவ்வளோதான் வயசு ஆயிடுச்சு, இதுக்கப்புறம் என்ன அவங்க நடந்தா என்ன அப்படின்னு சொல்லிட்டு இப்போ எல்லாம் விட்டுடுறாங்க. ஸோ அதுக்கு இவங்களாம் இல்லை, அவங்களையும் நம்ம நம்ம கூட இது பண்ணலாம் அப்படின்ற ஒரு விஷயம் சொன்னாங்க இல்லையா. ஸோ அந்த மூளையெல்லாம் செயலிழந்து இருந்துருக்கு, கை கால் அவங்களால முடியல, நரம்பு எதுவும் இது பண்ண முடியல, அவங்களுக்குலாம் இப்படி ஒரு விஷயம் பண்ணுறாங்கன்ற நீங்கள் சொன்ன மாதிரி இந்த 5 லட்சம் 20 லட்சம் ஆகுது, இதெல்லாம் ஏழைங்களால் பண்ண முடியுமா அப்படின்னா அதுக்கு கவர்மெண்ட் அந்த விஷயங்கள் நீங்கள் அவங்க எடுத்தால் அதை கண்டிப்பாக அதை கம்மி பண்ணி பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அது கூடிய சீக்கிரம் நடக்கும். ஸோ இப்போ இருக்கிறவங்களாம் நீங்கள் இது பண்ணலாம்ல. இப்போ நம்ம எவ்வளோ செலவு பண்ணுறோம் போகிறோம், இப்போ நம்ம அப்பா அம்மா காப்பாற்றோம்னா நீங்கள் இப்போலேருந்து அவங்களுக்கு ஒரு 60 வயசுக்கு அப்புறம் தான் இந்த விஷயம் வருதுன்றாங்க. இப்போ நம்ம இருக்கிறப்ப நம்ம ஒரு 25 30 வயசு இருக்குது பசங்க, அவங்களாம் ஒரு அப்பா அம்மாக்குன்னு ஒரு விஷயம் அங்கே எடுத்து வைக்கணும் இல்லையா. அவங்க நம்ம பிள்ளைங்க சாப்பிடணும் கொள்ளணும், நமக்கு ஒரு டெய்லி ஒரு 100 ரூபாய் 200 ரூபா கொடுத்தாங்க இல்லையா. நீங்கள் அப்பா அம்மாக்காக நீங்கள் சேர்த்து வைங்க, சேர்த்து வச்சு நீங்கள் ஒரு சேவிங்ஸில் போட்டு வைங்க. ஒரு விஷயம் நமக்கு அவங்களுக்கு வர்றப்போ அதை எடுத்து அவங்களுக்கு செய்யுங்க. கண்டிப்பாக எல்லாருமே அதானே ஆசைப்படுவாங்க. அதை தவிர்த்து இப்போ நீங்கள் சந்தோஷமாக இருக்கணும், சார் சொன்னார் இல்லையா, அன்பு. உண்மையிலே நீங்கள் ஜாலியாக சந்தோஷமாக இருந்தாங்க உங்களோட ஹார்மோன்ஸ் எல்லாமே எல்லாமே வேலை செய்யும். நீங்கள் சோர்வடைஞ்சு இதுக்கப்புறம் நம்மளால முடியாது, அவ்வளோதான் நம்ம வாழ்க்கை அப்படி நீங்கள் உட்காந்துட்டீங்கன்னா கண்டிப்பாக ஒன்றுமே செய்ய முடியாது. நீங்கள் உடம்பு என்னதான் ஆரோக்கியமாக நல்லா இருந்தாலுமே நீங்கள் சோர்ந்து போய் உட்காந்துட்டீங்கன்னா அது எங்கேருந்து வேலை செய்ய போகுது, அவ்வளோதான் டவுன் ஆகி அப்படியே கிடக்கும். ஸோ நீங்கள் எல்லாம் பிரைட்டாக இருக்கணும், நீங்கள் ஹாப்பியாக சந்தோஷமாக சிரிச்சுக்கிட்டு. இன்னொன்று, அடுத்தவங்க நல்லா இருக்கணும்னு நினைங்க, கண்டிப்பாக நீங்கள் எல்லாரும் நல்லா இருப்பீங்க. யாருக்கும் துரோகம் நினைக்கக்கூடாது, நம்ம நல்லா இருக்கணும்னு நினைங்க, கண்டிப்பாக எல்லாரும் நல்லா இருக்கும். சூப்பர் ஐயா. அதுதான் சார் சொன்னாருங்களா, கவர்மெண்ட் இதுக்கு ஒரு எடுத்து இதை நம்ம இந்தியாவில் செய்ய முடிஞ்சு அந்த மிஷின்லாம் தயாரிக்கப்பட்டதுன்னா அதுக்கு உண்டான காஸ்ட்டு கம்மியாகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபியூச்சரில் இதெல்லாம் வரும். இப்போ அதை எடுத்திருக்காங்க, இது ஒரு முடிவு எடுத்திருக்காங்க, ஒரு நல்ல விஷயம் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒரு அவங்களால நடக்கவே முடியாது அப்படின்னு உட்கார்ந்துருக்கவங்களுக்கு ஒரு விஷயம் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ அது ஃபியூச்சரில் இன்னுமே அவங்களுக்கு நமக்கு நல்லது செய்யறதுக்காக அது வரும் அப்படின்ற நம்பிக்கையோடு நம்ம செயல்படும். ஐயா இல்லைங்கய்யா, நான் வீட்டில் கோரிக்கை வச்சாலும் என்ன கேட்க மாட்டாங்க. இப்போ அரசாங்கத்துக்கு நான் ஒரு கோரிக்கை வச்சு கண்டிப்பாக நம்ம அரசாங்கம் நமக்காக செய்வாங்கன்ற நம்பிக்கையில் தான் இத்தனை வருஷம் ஓடிக்கிட்டு இருக்கோம். கண்டிப்பாக நல்லது நடக்கும். கண்டிப்பாக பண்ணுவாங்க. என்ன உதவி வேணும்? சூப்பர். கண்டிப்பா எல்லாருமே பண்ணுவாங்க, நீங்களும் பண்ணுவீங்க. உங்கள்கிட்ட ஒரு 10 ரூபா கேட்டா கொடுக்க மாட்டீங்களா? நமக்கு என்ன ஸ்ட்ரென்த் இருக்கோ அதை கண்டிப்பா எல்லாருமே கொடுப்போம். அதான் கடவுள் நம்மளை படைச்சிருக்கு, அதுதான். நீங்க அன்பா இருக்கீங்களா, பக்கத்துல என்னால ஒரு 10 ரூபா, ஆனா ஒரு 10 ரூபா கொடுனா எனக்கு அது ஸ்ட்ரென்த் இருந்தா 10 ரூபா கொடுப்பேன். நான் 100 ரூபா சம்பாதிக்கணும், அதுல 10 ரூபா கொடுக்கறதுனால என்னால குறைஞ்சு போறது கிடையாது. ஓகேங்களா? நீ 10 ரூபா சம்பாதிச்சிட்டு ஐயா எனக்கு ஒரு 10 ரூபா கொடுனா அதை என்னால கொடுக்க முடியாது இல்லையா. நான் 10 ரூபா சம்பாதிக்க ஐயா அதுல 1 ரூபா கூட நான் கொடுப்பேன் கண்டிப்பா. ஸோ அது எல்லாருமே பண்ணுவீங்க. ஸோ அந்த அன்பு தான். ஸ்னேஹாலயா சில்க்ஸ். இங்கு ஒவ்வொரு புடவையும் ஸ்னேஹா தேர்ந்தெடுத்தது உங்களுக்காக.